பிதாவாகிய தேவனாலையும் நமது ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சத்தியமும் சமாதானமும் பெருக கடவுது என்று நான் வாழ்த்துதலை கூறிக்கொண்டு, இந்த நாளிலும் கூட தேவன் நம்மளை ஒன்று கூட்டி இப்படியாப்பட்ட சத்திய வார்த்தையை கொடுத்து நம்மளை வழிநடத்தி வந்த கிருபைக்கு முதல்ல அவருக்கு நம்ம கோடான கோடி நன்றி செலுத்துவோம். ஏன்னா நம்ம சகோதரர்களாக ஒருமித்து தேவனுடைய வார்த்தை கேட்கக்குள்ள நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியமும் இன்பமாக இருக்குது. சரி, இன்னைக்கு நான் எடுக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் மீட்பு. இதை குறித்து நம்ம வாசிக்கலாம். இதுக்கு ஆதார வசனம் நம்ம வாசிக்கலாம். லூக்கா 19:10 வாசிக்கலாம். ஆதார வசனம் லூக்கா 19:10 இதை நம்ம வாசிக்கலாம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமாம் அன்பு சகோதரர்களே, வசனம் சொல்லுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அப்போ இந்த முதல் மனிதனாக ஆதாம் எதை இழந்து போனாலும் நம்ம பார்க்கலாம். இதில் வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:27 வாசிக்கலாம். ஆதாம் எதை இழந்தாரும் நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:27. தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆமாம் அன்பு சகோதரர்களே, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இந்த முதல் மனிதனாக ஆதாம் எதை இழந்து போகக்கூடிய மனிதனாக இருந்தானா, தேவனுடைய சாயலை இழக்கக்கூடிய மனிதனாக இருந்தான். தேவனுடைய சாயலை மட்டும் இருந்தனால தேவனுடைய சாயலையும் இழந்தான், தேவனோடு பேசக்கூடிய உறவையும் இழந்தான், தேவன் தனக்கு கொடுக்கப்பட்ட நித்திய ஜீவனையுமே இந்த ஆதாம் இழக்கக்கூடிய மனிதனாக இருந்தான். எப்படி இதெல்லாம் இழந்தான்னு நம்ம பார்க்கலாம். அதிலே நம்ம 28 வாசிக்கலாம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமாம் சகோதரி, சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளிலும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று மிகப்பெரிய ஆளுமை யாருக்கு கொடுக்குறாருனா இந்த ஆதாமுக்கு தான் கொடுக்குறாரு. வேதத்திலேயே ஒரு ஆளுமை, மிகப்பெரிய ஆளுமை யாருக்கு கொடுக்குறாருனா தேவன் இந்த ஆதாமுக்கு மிகப்பெரிய ஆளுமையை கொடுக்குறாரு. இந்த ஆளுமையுமே யார் இழக்கக்கூடிய மனிதனாக இருந்தாரா, இந்த ஆதாம் இருந்தார். தேவனுடைய சாயலை இருந்தார், தேவனோடு பேசக்கூடிய உறவை இருந்தார், தேவன் தனக்கு கொடுக்கப்பட்ட நித்திய ஜீவனை இருந்தார், தேவன் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆளுமையும் இந்த ஆதாம் இழக்கக்கூடிய மனிதனாக இருந்தார். அது எப்படி இழந்தாருன்னு நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 3:5 வாசிக்கலாம். அந்த ஆளுமையை எப்படி அவர் இழந்தாருன்னு நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 3:5. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து, இல்ல சிஸ்டர் 3:5 வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:5. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஆமாம் சகோதரர்களே, இந்த ஆளுமையை அவர் எப்படிதான் இழந்தார்னா, இங்க சர்ப்பம் ஏதேன் தோட்டத்துல ஒரு வஞ்சனை ஏற்படுத்துறான். நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல ஆவீர்கள் அப்படின்னு. இந்த ஆசை யாருக்கு தான் இருந்துச்சுன்னா, இந்த ஆசை சாத்தானுக்கு தான் இருந்துச்சு. நான் உன்னதத்துக்கு மேல ஒப்பாவேன் அப்படின்னு தன்னுடைய இருதயத்தில் அவன் நினைச்சதுனால தான் அங்கிருந்து அவன் வஞ்சிக்கப்பட்டு விழுந்தான். இந்த ஆசை யாரு மேலே இவன் திணிச்சான் பார்த்தீங்கன்னா, ஏவாள் மேலே திணிக்கக்கூடியவனா. எப்படி அவன் திணிச்சான் பார்த்தீங்கன்னா, அதிலே நம்ம 6 வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:6 வாசிக்கலாம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். ஆமாம் அன்பு சகோதரர்களே, என்ன சொல்றாருன்னா, இந்த வஞ்சனையை தேவனு போல நீங்க ஆயிருவீங்க சொன்னா அப்பதான் அந்த ஸ்திரீ என்னன்னா, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லா இருக்குதுன்னு நினைச்சாங்க. ஒரு வஞ்சனையை, அவனோட ஆசையை திணிச்சது நிமித்தம் அந்த கனியை பார்த்தோன்னே, இந்த கனி விருட்சம் புசிப்புக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை புசிச்சு தன்னுடைய புருஷனுக்கும் கொடுத்தாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா பூமி சபிக்கப்பட்டுருச்சு. மிகப்பெரிய வஞ்சனையினால இந்த பூமி சபிக்கப்பட்டுருச்சு. அதிலே நம்ம 3:14 வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:14 வாசிக்கலாம். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். 3:14 வாசிக்கலாம். 14. 3:14. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். ஆமாம் அன்பு சகோதரி, தேவன் இந்த சர்ப்பத்துக்கு சாத்தானுக்கு மிகப்பெரிய சாபம் கொடுக்குறாரு. எப்படின்னா,
நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். மண்ணுனா மண்ணால படைக்கப்பட்ட மனுஷனை நீ தின்னக்கூடியவன். முதல் மனுஷனை தின்னுட்டான். இதுக்கு மேல நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மனுஷனை தின்னக்கூடியவனா இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. இந்த சாத்தானுக்கு மிகப்பெரிய ஒரு சாபத்தை இங்க தேவன் கொடுக்கிறாரு. இங்க ஏதேன் தோட்டத்துல பாவத்தை விதைச்சிட்டான். முதல்ல ஒரு பாவத்தை விதைச்சிட்டான். மனிதனை தின்னக்கூடியவனாகிறான். பாவத்தை விதைக்கப்பட்ட இடத்துல பாவம் தொடர ஆரம்பிக்குது. இந்த பாவம் எப்படி தொடர ஆரம்பிக்குதுன்னு நம்ம பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 4:4 வாசிக்கலாம். பாவம் ஸ்டெப்பா வர ஆரம்பிக்குது. பாவம் ஏதேன் தோட்டத்துல விதைச்சிட்டான். இங்க பாவம் அப்படியே வழிமுறைக்கு நடக்குது. ஆதியாகமம் 4:4 வாசிக்கலாம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அதுல 5 வாசிக்கலாம் சிஸ்டர். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. ஆமாம் அன்பு சகோதரி, யாபேலுடைய காணிக்கை ஏத்துக்கிறாரு. இந்த காயினுடைய காணிக்கை ஏத்துக்கிறதுனால அவரோட முகநூடி வேறுபட்டு அவருடைய முகமே மாறுது. மாறினோடனே அங்க ஒரு விஷயத்தை சொல்றாரு தேவன். ஆதியாகமம் 4:7 வாசிக்கலாம். அங்க ஒரு விஷயத்தை சொல்றாரு. யாருக்குன்னா காயினுக்கு சொல்றாரு. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். ஆமாம் அன்பு சகோதரி, ஒரு இது சொல்றாரு. நீங்கள் நன்மை செய்தால் மேன்மை இல்லை. நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி கொள்ளும். யாரோட ஆசை? இந்த சாத்தானோட ஆசை உன்னை பற்றி கொள்ளுன்னு இந்த காயினுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுக்குறாரு. ஆனா அவனோட ஆசை தான் அவனை பற்றி கொண்டுச்சு. இந்த காயினோட ஆசை தான், இந்த சாத்தானோட ஆசை தான் காயினை பற்றி கொண்டுச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிலே நம்ம 8 வாசிக்கலாம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். ஆமாம் அன்பு சகோதரி, இந்த காயின் இந்த ஆபேலுக்கு விரோதமா எழும்பி அவனை கொலை செஞ்சுட்டான். இந்த கொலை செய்தி அவன் யார்ட்டு தான் கத்துக்கிட்டானா? இந்த சாத்தாண்டு தான். அவன் ஆதி முதலாய் கொலை பாதகனாகிறான். இந்த பாவம் அப்படியே நடைமுறைக்கு வர ஆரம்பிக்குது. இங்க இந்த பாவம் ஸ்டார்ட் ஆகி நடைமுறைக்கு வந்தோடனே ஒரு காலகட்டத்தில் இந்த பாவம் உச்சத்தை தொட ஆரம்பிக்குது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாவம் ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்குது. தேவனுடைய பார்வைக்கு இந்த பாவத்தை சகித்து கொள்ளாத முடிக்கு இந்த பாவம் இந்த உலகத்தில் ஆரம்பிக்குது. அது எங்கன்னு நான் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 6:1 வாசிக்கலாம். பாவம் ரொம்ப பெருக ஆரம்பிக்குது. உச்சகட்டத்தை தொட ஆரம்பிக்குது. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது. ஆமாம் அன்பு சகோதரர்களே, மனுஷர் பூமியில பெருக துவங்குறாங்க. மனுஷர்கள் இந்த பூமியில பெருக துவங்க போது அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது அதிலே 2 வாசிக்கலாம். தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். ஆமாம் அன்பு, இந்த விழுந்து போன தேவ தூதர்கள் தேவகுமாரர்கள் மனுஷ குமாரத்திகள் ரொம்ப அதிக சௌந்தரியம் என்று கண்டு அவங்களுக்குள்ளேயே பெண்களை இஷ்டம் போல தெரிஞ்சு கொண்டாங்க. இந்த விழுந்து போன தேவதூதர்கள் அவங்களுக்குள்ளேயே இஷ்டம் போல பெண்களை தெரிந்து கொண்டதுனால அப்ப தேவனுடைய பார்வைக்கு இந்த பாவத்தை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. மனிதனை படைச்சதுக்கு அவர் மனஸ்தாபப்பட ஆரம்பிக்கிறாரு. நம்ம அதிலேயே 3 வாசிக்கலாம். ஆதியாகமம் 6:3. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை. அவன் மாம்சம்தானே. அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். ஆமாம் அன்பு சகோதரி, தேவன் ஒரு காலத்தை பிக்சர் பண்றாரு. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை. அவன் மாம்சம் தானே, அவன் வெறும் மண்ணு தானே, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் ஒரு காலத்தை பிக்சர் பண்றாரு. இந்த மனுஷன் இருக்க போறதே ஒரு 120 வருஷம் தானே ஒரு காலத்தை பிக்சர் பண்றாரு. அதிலே நாம 4 வாசிக்கலாம். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளோடே கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். ஆமா, மனுஷகுமாரத்திகளோடு கூடுகிறதினால் இவர்கள் பிள்ளைகளை பெற்ற போது அவர்களுக்கு பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் அரக்கன்கள் பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது தேவனுடைய பார்வைக்கு தேவன் விரும்பாத ஒரு உருவம் வந்துருச்சு இந்த பூமிக்கு. தேவன் இந்த உருவத்தை எதிர்பார்க்கல, மனிதனை மட்டும்தான் படைச்சாரு. ஆனா இங்க விரும்பாத ஒரு ரூபம் இந்த மண்ணில வந்ததுனால அது தேவனுடைய பார்வைக்கு ரொம்ப அது அருவருக்கத்தக்கதா இருந்துச்சு. இந்த மனுஷனை பார்க்கறதுக்கே ஒரு மனஸ்தாபப்பட ஆரம்பிக்கிறாரு. அதிலே 6 நாம வாசிக்கலாம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. முதல்ல தேவன் மனஸ்தாபப்படுறாருன்னா இந்த இடத்த பார்த்தா மனஸ்தாபப்படுறாரு. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தரே மனஸ்தாபப்பட்டார். மனிதனை நான் ஏன்டா படைச்சேன் அப்படின்னு அவர் மனஸ்தாபப்படுறாரு. அந்த அளவுக்கு இந்த உலகத்துல பாவம் அதிகரிக்க ஆரம்பிச்சனால தேவனுடைய பார்வைக்கு அது ஏற்றுக்கொள்ளப்படாததா இருக்குது. அதிலே நம்ம 9:1 வாசிக்கலாம். அதே 9:1 வாசிக்கலாம். 9:1.
பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆமாம் அன்பு சகோதரி, தான் பூமியிலே மனுஷனை உண்டாயினால கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு மிகப்பெரிய ஒரு ஜலப்பிரளயத்தை வர வச்சு மனிதர்களை எல்லாத்தையுமே அழிச்சு எல்லாத்தையும் சங்காரம் பண்ணிட்டாரு. இங்க ஆதாம் பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க அப்படின்னு யார்கிட்ட சொல்றாருன்னா நோவாட்ட சொல்றாரு. அப்பயும் நோவாட்ட என்ன சொல்றாருன்னா பின்பு தேவன் அவர் குமாரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகுங்கன்னு சொல்றாரு. ஆனா ஆதாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இங்க கொடுக்கல. ஆதாமுக்கு ஒரு ஆளுமையை கொடுத்திருந்தாரு, சகலத்தையும் ஆண்டு கொள்ளுன்னு ஒரு ஆளுமை கொடுத்திருந்தாரு. ஆனா இந்த நோவாவுக்கு நீங்க பழகி பெருகுங்க சொன்னாரு. அதாவது ஆதாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் வேற, இங்க நோவாவுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் வேற. அப்ப அதுல கீழ் வசனம் வாசிக்கலாம். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் 9:18 வாசிக்கலாம். 9:18 பேழையில் இருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம் காம் யாபேத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். இங்க வந்து பேழையிலிருந்து புறப்பட்ட இந்த நோவாவின் குமாரர் யாருன்னா 3 பேர். சேம் காம் யாப்பேத், இந்த 3 பேர் தான் இந்த பேழையிலிருந்து புறப்பட்டு வராங்க. ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் அவங்க 3 பேர் தான் புறப்பட்டு வராங்க. இம்மூவரும் நோவாவின் குமார். இவர்களாகவே பூமியில் ஜனங்கள் பரவினார்கள். இந்த 3 பேர்த்தால் தான் பூமியில திரும்பி சந்ததி ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஆதாமிலிருந்து ஃபர்ஸ்ட் உலகத்தை அழிச்சிட்டாரு, 2வது உலகம் இங்க ஸ்டார்ட் ஆகுது. அதுலேயே நம்ம 9:21 வாசிக்கலாம். 9:21 அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். ஆமாம் அன்பு சகோதரி, நோவா வந்து பயிரிடுவரா இருக்காரு. அவர் திராட்சை ரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறாரு. திராட்சை போதை ஏறி அவர் படுத்துறதுக்குள்ள இங்க ஒரு தவறு நடக்குது பார்க்கலாம். 9:22 வாசிக்கலாம். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்து தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அதுல 24 வாசிக்கலாம். அப்பொழுது சேமும் யாபேத்தும் 24 நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்தபோது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரனிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான் என்றார். ஆமாம் அன்பு சகோதரிங்க, நோவா திராட்சரசம் வெளி தெளிந்த போது தன்னுடைய இளைய குமாரன் தனக்கு ஏதோ செஞ்சிட்டார், பாவம் செஞ்சிட்டார். தன் பாவம் செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன், சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டாரு. முதல் உலகம் பாவத்தினால வந்துச்சு, 2ஆம் உலகத்திலேயும் பாவம் வந்துருச்சு, ஸ்டெப்பா வந்துருச்சு. இந்த யாரால வந்துச்சுன்னா இந்த கானானால வந்துச்சு. இந்த கானானோட பார்வை தெளிவில்லாதனால வந்துச்சு. இந்த கானான் எப்படியாப்பட்டவனா, இந்த கானான் சபிக்கப்பட்டவனா இருந்தான், தன் சகோதரர்களுக்கு அடிமைகளுக்கும் அடிமையா இருப்பான்னு சொன்னான். இந்த உலகத்துல பாவம் அப்படியே முறைமையா வந்துகிட்டே இருக்குது. ஆதாம் காலத்துல வந்துச்சு, காயின் காலத்துல வந்துச்சு, கடைசியில பாத்தீங்கன்னா நோவா காலகட்டத்தில் வந்துச்சு. இதெல்லாம் தேவனுடைய பார்வைக்கு ஏற்றுக்கொள்ளப்படாததா இருந்துச்சு. இதனால தேவன் அழிச்சாரு. திரும்பியும் 2ஆம் உலகத்திலையும் பாவம் ஸ்டார்ட் ஆச்சு, ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை தான் அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்றாருன்னா ரோமர் 3:24 சொல்றாரு. அப்போஸ்தலர் பவுல் ரோமர் 3:24 வாசி. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அதுல 23 வாசி சிஸ்டர். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. இதைத்தான் அப்போஸ்தலர் பவுல் மென்ஷன் பண்றாரு. ஆதாம் காலகட்டத்தில இருந்து இந்த நோவா காலகட்டத்திற்கு பாவம் வந்துச்சு. தேவன் அதை பார்க்கறதுக்கே மனஸ்தாபமா இருக்குன்னு சொல்லிட்டு அழிச்சிட்டாரு. திரும்பியும் பாவம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதான் சொல்றாரு, நாம யாரோட சந்ததினா நோவாவோட சந்ததியிலிருந்து வந்தவங்க தான். அதைத்தான் இவர் மென்ஷன் பண்றாரு. எல்லோருமே பாவம் செஞ்சு தேவனுடைய அன்பை விட்டு விலகிட்டாங்க, தேவனுடைய மகிமையை விட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்னு அப்போஸ்தலர் பவுல் மென்ஷன் பண்றாரு. எல்லாருமே உலகத்தில் பிறந்த மக்கள் எல்லாருமே தேவனுடைய அன்பையும் தேவனுடைய இரக்கத்தையும் விட்டு விலகிட்டாங்க. எல்லோரும் பாவம் செஞ்சு தேவனுடைய மகிமை இழந்தவர்களா ஆனோம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி நம்ம நீதிமானாக்கப்பட்டோம்? எல்லாருமே பாவம் செஞ்சாச்சு, எல்லாமே அக்கிரமத்தில் நம்ம வந்துட்டோம். எப்படி நம்ம நீதிமானாக்கப்பட்டோம்னா 3:24 சொல்றாரு, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவினுள்ள மீட்பை கொண்டு நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நீங்கள் எப்படி நீதிமான்களாக்கப்பட்டீங்கன்னா இலவசமா கொடுத்துட்டாரு உங்களுக்கு அந்த நீதியை. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்துவ மேல் மீட்பை கொண்டு நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டீங்க. இன்னைக்கு நான் நீதிமான் தான், நான் பாவி இல்லை. எப்படின்னா அவருடைய கிருபையின் இயேசுவின் மீட்பை கொண்டு நான் நீதிமானாக்கப்பட்டேன். இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் யாரும் கேட்டா நாம யாருன்னா நீதிமான் தான். நம்ம தைரியமா சொல்லலாம். யார் மூலியமா நம்ம அழைக்கப்பட்டோம்னா இயேசு கிறிஸ்து மூலியமா நம்ம அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருமே நம்ம நீதிமானாகத்தான் இருக்கிறோம். இது அப்போஸ்தலர் பவுல் மென்ஷன் பண்றாரு. இந்த உலக பாவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் நம்ம அடிமையா இருந்தோம், பாவ சந்தையில விற்கப்பட்டோம், பாவத்துக்கு அடிமையா இருந்தோம்.
நம்மளை ஒருவரும் மீட்டுக் கொள்ளத்தக்காதாக இடத்துல இருந்தோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வந்து இந்த பாவ சந்தையிலிருந்து நம்மளை மீட்டார். எப்படி மீட்டாரு? நம்மளுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக மீட்டுக் கொண்டார். நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கும்படியாக மீட்டுக் கொண்டார். எதுக்கு நம்மளுக்கு சுதந்திரத்தை கொடுக்கணும்? நம்மளுக்கு விடுதலை கொடுத்து நம்மளுக்கு சுதந்திரம் எதுக்கு கொடுத்தாருன்னா தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்து மீட்டார். எப்படின்னா எபேசியர் 1:7 நம்ம வாசிக்கலாம். இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து பாவ சந்தையிலிருந்து மீட்ட எப்படி நம்மளை மீட்டாருன்னு வாசிக்கலாம். எபேசியர் 1:7 வாசிக்கலாம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமாம் அன்பு சகோதரர்களே, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. யாரு மூலியமா உண்டாயிருக்குதுன்னா இயேசு கிறிஸ்து மூலியமா தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு உண்டாயிருக்குது. சரி, இந்த மீட்பை பெற்ற நான் எப்படி வாழணும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில்? எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவ சந்திலிருந்து மீட்டாரு, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டாரு. மீட்கக்கூடாத இடத்துல இருந்தேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவ சந்திலிருந்து மிகப்பெரிய விலக்கிரியத்தை கொடுத்து என்னை மீட்டாரு. இனி நான் மீட்கப்பட்ட நான் எப்படி இனி நான் வாழணும்னு நான் வாசிக்கலாம். அது 1 கொரிந்தியர் 7:23 வாசிக்கலாம். மீட்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7:23. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். ஆமாங்க, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் மீட்பை கொண்ட நாம எப்படி வாழணும்னா, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதீர்கள். அப்போஸ்தலர் பவுல் இங்க ஸ்ட்ராங்கா மென்ஷன் பண்றாரு. நீங்க ரொம்ப பெரிய விலக்கிரியம் உங்களுக்கு கொடுத்தாச்சு. நீங்க செஞ்ச பாவத்தோட அவர் கொடுத்த விலக்கிரியம் ரொம்ப பெருசு. அதைத்தான் இங்க மென்ஷன் பண்றாரு. நீங்க செஞ்ச பாவத்தோட அவரு சிலுவையில் விலக்கிரியம் கொடுத்தாரு பாத்தீங்களா, அது மிக பெருசு. அதைத்தான் சொல்றாரு. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷனுக்கு அடிமையான வாழ்க்கை வாழாதீங்க. மனுஷனுக்கு அடிமையான வாழ்க்கை ஒருபோது நீங்க வாழாதீங்கன்னு சொல்றாங்க. சரி, கிரயத்துக்கு கொல்லப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை எப்படித்தான் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். மத்தேயு 5:11 வாசிக்கலாம். மத்தேயு 5:11. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆமாம் அன்பு சகோதரர்களே, மீட்கப்பட்ட நாம இங்க ஆசீர்வாதம் தேடி வந்தோமா கேட்டீங்கன்னா இல்ல. அவரோட பாடுகளை பட்டா அவரோட ஆளுகையை நம்ம செய்வோம். பாடுகளை முதல்ல நீங்க பாட ஆரம்பிக்கணும். அதுதான் சொல்றாரு. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளிலும் உங்கள் பேரில் பொய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றாரு. அவரோட நிமித்தமா உங்களுக்கு பாடு வரும். எங்க வரும்? நீங்க வேலை செய்யற ஸ்தலத்திலேயா இருக்கலாம், தன்னுடைய குடும்பத்திலேயா இருக்கலாம், சபையிலேயா இருக்கலாம், உலகத்திலேயா இருக்கலாம். எல்லா விதத்திலையும் உங்களுக்கு பாடுகள் வரும். அந்த பாடுகள் வரக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம்? பொய் சொல்வாரானால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீங்க. உங்களுக்கு பாடு வந்தோன்னா நீங்க இயேசு கிறிஸ்து விட்டு வழி விலகி போயிடக்கூடாது. தன்னுடைய சொந்த குடும்பத்திலே கூட உங்களுக்கு பாடு வரலாம். நீங்க அதை என்ன நினைக்கணும்? அந்த பாடு யாரும் கொடுக்குறாங்கன்னா சாத்தான் தான் கொடுக்குறான். அந்த பாடுகளை விட்டு நீங்க இயேசு கிறிஸ்து விட்டு நீங்க வழி விலகலான்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்துவாங்க, பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய் சொல்வார்கள், நீங்கள் பாக்கியவான்கள். நீங்க ஏன் பாக்கியவான்கள் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கீழ் வசனம் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 5:12 வாசிக்கலாம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அந்த நாள்ல நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அந்த நாள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வாழ்ந்த தீர்க்கதரிசிகளும் இயேசு கிறிஸ்து பின்பற்றவங்களும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள் அவர் சொல்றாரு. அதுலயே 1 பேதுரு 4:16 வாசிக்கலாம். 1 பேதுரு 4:16. 1 பேதுரு 4:16 வாசிக்கலாம். ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஆமாம் அன்பு சகோதரர்களே, ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படக்கூடாது. நாம இன்னைக்கு கிறிஸ்துவை தரித்து கொண்ட உடன்படிக்கை மூலியமா அவரோட ரத்தத்தினால் பாவ மன்னிப்பாக மீட்பை பெற்றிருக்க நாம இன்னைக்கு அவருடைய உடன்படிக்கை பெற்றுக்கொண்ட நாம ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் கடவுளை மகிமைப்படுத்த கடவன். உங்களுக்கு பாடுகள் வரும், உங்களுக்கு சகிப்பு வரும். நீங்கள்லாம் இது என்ன பண்ணா, நீங்க வெட்கப்படாமல் இருந்து அதி நிமித்தம் கடவுளை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடியவங்க. அதனால தான் நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் மீட்கப்பட்டவங்களா இருக்கோம். ரோமர் 5:6 வாசிக்கலாம். ரோமர் 5:6 வாசிக்கலாம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். ஆமாம் அன்பு சகோதர சகோதரி, அன்றியும் நாம் பலனற்றவர்கள். நம்ம ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்தோம். நம்ம பலனற்றவர்களா இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார்.
நாம் அக்கிரமம் செஞ்சிட்டு இருந்த காலத்துல, குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அதிலே 5:7 வாசிக்கலாம். 5:7. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஆமாம் அன்பு சகோதரரே, நான் நல்லவங்கிறதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை மீட்கல. சஞ்சய் பிரதர் ரொம்ப நல்லவர், இவர் வாழ்நாள் முழுவதும் நல்லது பண்ணுறதுக்காக அவர் என்னை மீட்கல. நான் பாவி, என்னை எப்படி அவரு நல்லவர், அதனால தான் என்னை மீட்டார். நான் நல்லவங்கிறதுக்காக அவர் என்னை மீட்டுக் கொள்ள. நம்ம ஒவ்வொருவரும் நம்மளுடைய கேரக்டர் பற்றி நமக்கு தெரியும். நான் நல்லவங்கிறதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை மீட்டுக் கொள்ள. அவரு மிக இரக்கம் உள்ளவர், அவரு மிக கிருபை உள்ளவர், அவரு ரொம்ப நல்லவர், அதனால தான் என்னை மீட்டுக் கொண்டார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒரு மரிக்க துணிவான். நல்லவனா இருந்தா அவனுக்காக மரிக்க துணிவான். அதே 5:18 வாசிக்குள்ள, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் தமது அன்பை விளங்க பண்ணினார். நான் பாவியா இருக்குள்ள குறித்த காலத்தில் கிறிஸ்து எனக்காக மரித்ததினால் என் மேல அன்பை விளங்க பண்ணினார். தேவனுடைய அன்பு, தேவனுடைய மீட்பு எதுனா இதுதான். நான் அக்கிரமம் செஞ்சுட்டு இருந்த காலகட்டத்தில் அவர் யார்? உலகத்துக்கே ஐஸ்வர்யமான ஆளு. அவரு எனக்கு, நான் ஒண்ணுமே இல்லை, மண்ணால படைக்கப்பட்டவன், விழுந்து போகக்கூடிய மனிதன், எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால அவருடைய அன்பு என்னன்னு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சா? நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கேட்டா தெரிஞ்சிருச்சு. அவருடைய அன்பு இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுங்களா கேட்டா தெரிஞ்சிருச்சு. தேவனுடைய அன்பு எப்படின்னா இன்னைக்கு நம்மளுக்கு ஒவ்வொருவருக்கும் தெரியும். அவருடைய அன்பு நம்ம விவரிக்க முடியாது, அவ்வளோ அன்பா இருக்குது. அவர் அவ்வளோ பெரிய நல்ல ஒரு கிருபை உள்ளவராக இருக்கிறாரு. நம்ம 1 கொரிந்தியர் 1:18 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:18. 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப் போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது. ஆமாம் அன்பு சகோதரர்களே, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவபலனாய் இருக்கிறது. இன்னைக்கு இந்த உலகத்துல சரி, இது கிறிஸ்துவோடய போய் சொல்லுங்க, சிலுவை பற்றிய இந்த உபதேசத்துக்கு தான் கேட்டா தன் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சா போதும், ஏசு கிறிஸ்து இல்லையா, எனக்கு முதல்ல ஆசீர்வாதம் தான் வேணும், அப்புறம் நெக்ஸ்ட் தான் கடவுளை தேடி போவாங்க. அதுதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறாங்களே, உலகத்தில் இருக்கிறவங்களும் சரி சில கிறிஸ்துவர்களும் சரி, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குது, ரட்சிக்கப்பட்ட நமக்கு, சிலரை பத்தி பேசுறாரு, கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்ட சிலரை பத்தி பேசுறாரு, ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது எப்படி இருக்குது? தேவனுடைய பலனா இருக்குது. தேவனுடைய பலனை நம்ம என்ன சொல்லலாம்? உதாரணத்துக்கு தேவனுடைய பலனை நம்ம என்ன சொல்லலாம்? கோலியாத்து தாவீது நம்ம ஒரு இதில் மென்ஷன் பண்ணலாம். இந்த கோலியாத்து எப்படின்னா தன்னை உயர்த்தி கொண்டு யுத்தத்துக்கு வந்தார். கோலியாத்தை பார்த்தா பல ராஜ்யங்கள் முறியடிச்சு ஓடி போயிடும். ஆனால் இந்த தாவீது எந்த ஒரு விதத்தில் வந்தார்னா தேவனுடைய பலத்தில் வந்தார். தேவனுடைய பலத்தில் வந்ததுனால தான் அந்த கோலியாத்தை அவர் ஜெயிச்சார். இன்னைக்கு நம்மளை சுற்றியும் சரி அன்பு சகோதர சகோதரி, உலகத்தில் கோலியாத்து மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கும். ஆனால் தாவீதுக்கு பின்னாடி எப்படி தேவனுடைய பலன் இருந்துச்சோ இன்னைக்கு என்னோட பின்னாடியும் உங்களோட பின்னாடியும் தேவனுடைய பலன் இருக்குது. அதை நம்ம விசுவாசிக்கூடியலாம் இருக்கணும். அதை நம்ம ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். அதைத்தான் சொல்றாரு, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குது, ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலனா இருக்குது. எனக்கு பின்னாடி யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். அதை நான் உறுதியா நம்பணும், விசுவாசிக்கணும். எனக்கு பின்னாடி யாருமே இல்லைன்னு நினைக்கிறது. நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தானே எனக்குள்ள ஒருத்தர் பின்னாடி இருக்கிறார். யாருன்னா தேவ தூதர் எனக்காக இருக்கிறாரு. இன்னைக்கு எனக்கு பின்னாடி யார் இருக்கிறாருன்னா தேவ தூதர் எனக்கு பின்னாடி இருந்து என்னை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறாரு. அதிலே நம்ம 1:28 வாசிக்கலாம். 1:28 வாசிக்கலாம். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆமாம் சகோதரிகள், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டதிலும் இல்லாததிலும் தேவன் தெரிந்து கொண்டார். அவருடைய தெரிந்து கொண்டதை பற்றி எப்படி தான் ரொம்ப ஏழ்மையா இருக்குது. இன்னைக்கு நாமளும் ஒரு தெரிந்து கொள்ளுதலை கற்றுக்கொள்ளணும். இனி வரக்கூடிய காலத்தில் நாமளும் ஏழ்மையான தெரிந்து கொள்ளுதலை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். அதிலே வாசிக்கலாம். 29 வாசிக்கலாம். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். இதுதான் தேவனுடைய பண்பு. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதீங்க. பெருமை தான் மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு நம்மளுக்கு காரணம். இன்னைக்கு நான் எனக்கு பெருமை பாராட்டினீங்க, நான் ரொம்ப கீழாக போயிடுவேன். என்னை நான் பெருமை குறித்து பாராட்டினா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிதா தன் கையில் எல்லாத்தையும் ஒப்படைச்சது தெரிஞ்சு என்ன பண்றாருன்னா தன் வஸ்திரத்தை கட்டிக்கொண்டு சீலையை கட்டிக்கொண்டு சீசர்களின் பாதத்தை கழுவினார். இது தாழ்மை, இதுதான் தாழ்மை. உலகத்தில் எல்லாம் அவர் உலகத்தை கையில் ஒப்படைச்சிட்டாலும் தெரிஞ்ச உடனே சேலையை கட்டிக்கொண்டு பாத்திரத்தை தண்ணி எடுத்து சீசர்களுடைய கால்களை கழுவினார். இந்த தாழ்மை தான் நம்ம எதிர்பார்க்கணும். இந்த தாழ்மை உள்ளதா, அதுக்காக தான் தேவன் நம்மளை தெரிஞ்சு கொண்டாரு. எவ்வளவு பெரிய தாழ்மை இயேசுக்கிறதுக்கு, இந்த தாழ்மை நம்மளால விவரிக்க முடியாது. அவ்வளவு தாழ்மையா வாழ்ந்த மனுஷன் யாருன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அதிலே நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:31 வாசிக்கலாம். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக
பெருமை பாராட்டாதபடிக்கு அவர் அப்படி செஞ்சிருக்காரு. அதுலயே 31 வாசிக்கலாம். 1 அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆமாம் அன்பு சகோதரர், நம்மளுக்கு ஞானம்னா என்ன சொல்லலாம்? உதாரணத்துக்கு நான் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு எனக்குள்ள காசுகள் சேர்த்துக்கிட்டு என் வீட்டை வந்து எல்லா விதத்துலையும் என் குடும்பத்தை கரெக்டான ஒரு வழியில் கொண்டு போகிறது ஒழுக்கம் கேட்டால் இல்லை. எனக்கு ஞானம் எதுன்னு சொன்னால் அவரே தேவனால் நமக்கு ஞானமும். இயேசு கிறிஸ்து எனக்கு ஞானம். இயேசு கிறிஸ்து மட்டும் தான் எனக்கு ஞானம். மித்த இந்த உலகத்தில் உள்ளதான் எனக்கு ஞானமே இல்லை. நான் மிகப்பெரிய காசு பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு நான் ஒரு வீடு கட்டிக்கிட்டு என்னோட குடும்பத்தை கரெக்டான விதத்தில் வழி, இது ஞானம் இல்லை. அதுதான் வசனம் சொல்லுது. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர். இவர் தான் ஞானம், இவர் தான் நீதி, இவர் தான் எனக்கு பரிசுத்தம், இவர் தான் என்னுடைய மீட்பர். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. இதுதான் மென்ஷன் நம்ம பண்ணணும். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. அவரு தான் ஞானமும் அவரு தான் எனக்கு நீதியுமா இருக்காரு. என்னுடைய பரிசுத்தமும் அவரு தான், என்னுடைய மீட்பும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளா இருப்போம். 1 பேதுரு 5:6 வாசிக்கலாம். 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆமாம் அன்பு சகோதரி, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்த போறார். கண்டிப்பா உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கை, அவருக்கு மிகப்பெரிய கை இருக்குது, அரவணைக்கிற கை இருக்குது. அவருடைய பலத்த கைக்குள்ள நாம எல்லாமே அடங்கி இருக்கணும். இன்னைக்கு நம்ம எதுக்கு அடங்கி இருக்கணும் யோசிக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துக்கு அடங்கி இருக்குமா, தேவனுக்கு அடங்கி இருக்குமா, எதுக்கு அடங்கியிருக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும். ஏன்னா நம்ம தேவனுக்கு அடங்கக்கூடிய வாழ்க்கை தான் இன்னைக்கு ஏற்படுத்தி இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை வேற மாதிரி போச்சுன்னா நான் தேவனுடைய கையில் அடங்கியிருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. என்னை அடக்கி அவருடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அவர் ஆசைப்படக்கூடியதாக இருக்கிறாரு. அதுலேயே நம்ம 1 பேதுரு 4:7 வாசிக்கலாம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள். ஆமா அன்பு சொல்லுவீங்க, பேதுரு ஸ்ட்ராங்கா சொல்றாரு. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாத்துக்கும் முடிவு வந்துருச்சு, பக்கத்துல வந்துருச்சு. எல்லாத்துக்கும் முடிவு சமீபமாயிடுச்சு. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள்னு ஒரு மிகப்பெரிய கண்டிஷனுக்கு சொல்றாரு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த வாழ்க்கையில் நம்மளோட வாழ்க்கையில் என்ன ஆகுனா ஜெபம் இருக்கணும். ஜெபம் தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போற மிகப்பெரிய வழி. என்னுடைய ஜெபம் தான் என்னை யாருன்னு தீர்மானிக்கும். நான் யார், சஞ்சய் பிரதர் யாருன்னா என்னுடைய ஜெபம் தான் தீர்மானிக்கும். நான் தேவனோடு பேசக்கூடிய அந்த வார்த்தை தான் என்னை வந்து பலப்படுத்தக்கூடியதாகுது. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் நீங்கள் தெளிந்த புத்தியில இருந்து ஜெபம் பண்றதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அதுதான் யார் தாவீது சொல்றாரு, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம எப்படி இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை இப்போ எப்படி இருக்கும்? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் மேல் தியானமா இருக்கணும். நம்ம எது மேல் இன்னைக்கு தியானமா இருக்கிறோம் கேட்டா, உலகத்தில் இருந்த தியானத்தில் விட்டுருங்க. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த புதிய வருடத்தை கொடுத்திருக்காரு தேவன். இனி மேலும் சரி தேவனுடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமா இருந்து நம்ம பாக்கியவான்களா ஆகணும். நம்ம பாக்கியவான் தான், அதுக்கு தான் நம்ம அழைச்சிடும். இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளை எப்படி கொண்டாடுறாங்கன்னா தன்னுடைய இஷ்டத்துக்கு கொண்டாடிக்கிறாங்க. ஆனால் நாம இது நிமித்தமாக இத்தனை பேர் கூடி தேவனுடைய வார்த்தை கேட்கணும். நாம பாக்கியவான்கள் முதல்ல நாம விசுவாசிக்கக்கூடியவர்களா இருக்கணும். 1 பேதுரு 4:8 வாசிக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவருக்கு ஒருவரும் அன்புள்ளவர்களா சொல்லணும். ஏன்னா அன்பு வந்து திரளான பாவங்களை மூடும். எப்படி அன்பு திரளான? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பா வாழ்ந்து கிடைக்கும். அவர் திரளான பாவங்களை மூடினாரு. நாமளும் அன்பு ஒவ்வொரு சகோதர சகோதரி அன்புள்ளவர்களாக, அதுக்கு தான் தேவனை நம்மளையும் உங்களையும் என்னையும் அழைக்கப்பட்டிருக்காரு. கடைசியாக நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:25 வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:25. பிலிப்பியர் 2:25. மேலும் என் சகோதரனும் என் உடன் வேலையாளும் உடல் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்பிரோத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். பிலிப்பியர் 2:5. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஆமாம் அன்பு செய்யுங்க. அப்போஸ்தலர் பவுல் மென்ஷன் பண்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. நம்மளோட சிந்தை யாரு தான் இருக்கணும்? இயேசு கிறிஸ்து சிந்தையா இருக்கணும். நம்ம அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம். அதுலேயே நம்ம 6 வாசிக்கலாம். 2:6. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். ஆமாம் அன்பு செய்யுங்க. அவர் தேவனுடைய, பவுல் சொல்றாருங்க, அவர் யாரோட ரூபமா ஆயிட்டாரு? தேவனுடைய ஈக்குவல் வந்துட்டாரு.
தேவனுடைய ஈக்குவல் வந்துட்டாரு. ஆனா அது அவர் ஒரு பொருட்டா இல்லை. அதுதான் சொல்றாரு, அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தேவனுடைய ரூபத்துக்கு வந்துட்டாரு இயேசு கிறிஸ்து. அதை அவர் ஒரு பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். எப்படி மனுஷ சாயலானார்? அடிமையின் ரூபம் எடுத்துட்டார். எனக்காக, உங்களுக்காக, நம்ம எல்லோருக்காகவும் அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே என்ன ஆனாரு? தாழ்த்தினார். தம்மை தாமே தாழ்த்தினார். மரண பரியந்தமும் உங்களுக்காக எனக்காகவும் தன்னை தாழ்த்தினார். ஆதலால் எல்லோவற்றிற்கும் மேலாக தேவன் அவரை, இந்த தாழ்மை நிமித்தமாக தான் எல்லோவற்றிற்கும் மேலாக தேவன் அவரை உயர்த்தினார். இந்த தாழ்மை நிமித்தம் தான் இயேசு கிறிஸ்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு போனார்னா இந்த தாழ்மை தான் முக்கியம். இன்னைக்கும் நாம இயேசு கிறிஸ்து மூலியமா அழைக்கப்பட்ட நம்மளுக்கு, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் அழைக்கப்பட்ட நாம தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். கடைசியாக ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 53:5 வாசிக்கலாம். ஏசாயா 53:5 வாசிக்கலாம். கடைசியாக ஏசாயா 53. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமாம், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்துச்சு. சமாதானம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்துருந்தேன் மனுஷன். இன்னைக்கு நான் உண்மையிலே சொல்றேன், ஒரு காலகட்டத்தில் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்துருந்தேன். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் வந்து இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு தான் சமாதானமா இருக்கிறேன்னு நான் விசுவாசத்தோடு இந்த இடத்துல நான் சொல்லக்கூடியவனா இருக்கிறேன். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல வந்துருச்சு. இந்த உலகத்தில் எல்லா மனசிலுமே சமாதானம் உள்ள ஆக்கினி அவர் மேல வந்துருச்சு. அவருடைய தழும்புகளால் நாம் எல்லோரும் குணமாகினோம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தினால்தான் நாம் ஒவ்வொருவரும் குணமாகினோம். இல்லைன்னா நம்ம குணமாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, குணமாயிருக்க மாட்டோம். அவருடைய அன்பின் நிமித்தம், அவருடைய கிருபை நிமித்தம் நம்ம குணமாகக்கூடிய பிள்ளைகளா இருந்தோம். இந்த வருடங்களையும் கூட சரி, தேவன் நம்மளை இவ்வளவு விதமா நம்மளை வழிநடத்தி வந்தார். இந்த மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் எதை ரட்சிக்க வந்தார்னா, தன்னுடைய நம்மளுக்கு உண்டான ஜீவனை ரட்சிக்க வந்தார். மனிதன் எதை இழந்து போனா? பாவத்தின் நிமித்தம் தேவன் கொடுத்த அந்த நித்திய ஜீவனை இழந்தான். இந்த நித்திய ஜீவனை கொடுக்கத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து இவ்வளவு பாடுகளை பட்டு உங்களுக்கும் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. இனி வரக்கூடிய காலங்களில் நாம் ஒவ்வொரும் அன்புள்ளவர்களாக இருக்கணும். தேவனுக்கு ஒரு அடிமையான வாழ்க்கை வாழணும். எப்படி அடிமையா வாழணும்னா, நான் கட்டாயப்படுத்தினா அடிமையா வாழக்கூடாது. என்னுடைய விருப்பத்தின்படி நான் அடிமையா வாழணும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. நான் என்னை வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது, நீ தேவனுக்குள்ள வான்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. என்னுடைய விருப்பத்தின்படி தேவனுக்கு அடிமையான வாழ்க்கை வாழணும். அதைத்தான் பிதாவாகி தேவனும் எதிர்பார்க்காரு, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்காரு. அதுதான் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்ற கடவன். நீங்க கட்டாயப்படுத்தினா வராதீங்க, நீ கட்டாயத்தோட வாங்க, நீ விருப்பத்தோட வரணும். அதுதான் சொல்றாரு, என்னை பின்பற்றி கடவன் விருப்பத்தோட வா, நீ விருப்பத்தோட தான் வரணும்னு சொல்றாரு. இனி நம்ம ஒவ்வொரு நாளும் யாருக்கு அடிமையான வாழ்க்கை வாழணும்னா, பிதாவாகி தேவனுக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கும் அடிமையான வாழ்க்கை வாழக்கூடிய, எப்படியே கட்டாயத்தோட அல்ல விருப்பத்தோட வாழக்கூடிய பிள்ளைகளா இருப்போம். பொறுமையோட கூட்டம் யாவருக்கும் பிதாவாகி தேவனும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.